அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஹஸ்பண்ட் அண்ட் பிள்ளைங்களுக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுத்து விட்டேன்னு பார்க்கலாம். பிள்ளைங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வீட் பேன் கேக் பண்ணியிருந்தேன். மேலே கொஞ்சமாக டேட் சிரப் சேர்த்து வச்சு விட்டுருந்தேன். அண்ட் இன்றைக்கான ஸ்நாக்ஸ்க்கு பிள்ளைங்களுக்கு வீட்டில் பண்ண காஜு கத்லி அண்ட் கூடவே கொஞ்சமாக பிஸ்தா கொடுத்து விட்டுருந்தேன். ஹஸ்பண்டுக்கு பேன் கேக் அவ்வளோவா பிடிக்காது, ஸோ அதனால் அவங்களுக்கு உப்மா பண்ணியிருந்தேன். உப்மா ரொம்ப பிடிக்கிற ஹஸ்பண்டில் இவங்களும் ஒருத்தவங்க அடிக்கடி பண்ணி கேட்பாங்க, பட் நான் தான் அதிகமாக பண்ணுறதில்ல. ஸோ இன்றைக்கி உப்மா கூடவே கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு கொடுத்து விட்டுருந்தேன். ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி இதுதான். அண்ட் ஹஸ்பண்டோட லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் அண்ட் கூடவே சாம்பார் பண்ணியிருந்தேன். நிறைய காய்கறி எதுவும் போடாமல் ஜஸ்ட் மஞ்சள் பூசணிக்காய் மட்டும் சேர்த்து பண்ணியிருந்தேன். இது மட்டும் சேர்த்து பண்ணும்போது இந்த சாம்பார் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் முஸ்லீம்ஸ் மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எல்லா காய்கறியுமே நம்ம சாப்பிட்லாம். அண்ட் இதுக்கு சைடிஷாக இன்றைக்கி கேரட், முட்டைக்கோஸ், அவரைக்காய் இது 3 சேர்த்து பொரியல் பண்ணியிருந்தேன். இன்றைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.